காங்கிரஸ் கட்சி அலுவலகம் அருகே சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பதாகைகளை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் முயன்றதை கண்டித்து அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவன் அமைந்துள்ள சாலையில் அக்கட்சி சார்பில் இரு பக்கங்களும் பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. இதனை சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி அகற்ற வலியுறுத்தி மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினருடன் அப்பகுதிக்கு வந்தார். இதையடுத்து காவல்துறையினருடன் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தை கைவிட்டனர். மனையிலேயே பேனர் சட்டவிரோதம், எந்த அனுமதியும் கொடுக்க முடியாது யாருமே. ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்த்தா இவ்வளோ பேனர் இருக்குது. உடனே நிறுத்திட்டு காவல்துறைக்கு காப்பி சொன்னேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. காவல்துறை வந்து நாங்கள் எடுக்கணும் பின்னால். அதாவது மதுரையிலேயே ஆளுங்கட்சி பேனரே மீட்டிங் நடக்கும்போதே எடுக்க வச்சேன். இங்கே மீட்டிங் நடக்கிறதுக்காக பேனர் இவ்வளோ பேனர் வச்சாங்கன்னா இவங்களாம் எங்கே நாட்டை காப்பாதான் எனக்கு புரியல. கம்ப்ளைண்ட் பண்ணால் காவல்துறை வந்து எடுக்க நீங்கள் போங்க நான் போக மாட்டேன், எடுத்தால் தான் போவேன்னு. இங்கே ஒரு பேனர் எடுத்தாங்க, அடுத்த பேனர் எடுக்க அந்த பேனர் எடுக்க வரும்போது அந்த ஏஐ அடிக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. காவல்துறை வேடிக்கை பார்க்குது, மறியல் பண்ணுறாங்க. டிராபிக் ராமசாமியின் சுயநலத்திற்காக தன்னை ஒரு அரசியல்வாதி போன்று, ஏனென்றால் அவர் பின்னால் மக்கள் பலம் எதுவும் இல்லாத தொட்டு இவர் ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி அதை அந்த இடத்தில் தன்னை விளம்பரப்படுத்துவதற்காக வேண்டுமென்றே அரசியல் கட்சி தலைவர்களையும் அரசியல்வாதிகளும் அசிங்கப்படுத்த வேண்டும், அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும். தான் பெரிய அப்படியே தேசபக காந்தியின் மறு உருவம் போன்று தன்னை காட்டிக்கொண்டு காவல் நிலையத்தை கைது செய்தால் மருத்துவமனையில் போய் படுத்துக்கொள்ளும் இந்த டிராபிக் ராமசாமிக்கு எந்த அருகதையும் இல்லை.